அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது 13வது வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முத்தகீன்னு ஆனாதான் குர்ஆன் வழிகாட்டும் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். சோ முத்தகீனோட சில பண்புகள் குர்ஆன் பேசுது. அந்த பண்புகள் எல்லாம் நம்ம சில பண்புகளை நம்ம பார்க்க போறோம். ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல் பண்ணலாம் அதை குறிச்சு கூட நம்ம பார்க்க போறோம். இது எப்படி படிப்படியா எப்படி நம்ம வாழ்க்கையில செயல் பண்றது, இதுக்காக ஒரு முத்தகீன் சார்ட்னு ஒண்ணு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். இது டெய்லி நம்ம எப்படி வாழ்க்கையில நடைமுறை செய்யறது. ஏன்னா அல்லாஹ் முத்தகீன்களை நேசிக்கின்றான். அப்புறம் குர்ஆனும் நம்மளுக்கு நல்லா புரியணும்னா நம்ம முத்தகீன் ஆனாதான் நம்மளுக்கு குர்ஆனும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் தொழுகையிலே நிறைய இருக்கு. ஜமாதா தொழுறோமா, முதல் வக்ல தொழுறோமா, மன ஓர்மையுடன் தொழுறோமா, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு அது தொழுகையில. ரெண்டாவது மறைவானதை நம்புதல். மூன்றாவது தர்மம் செய்தல், நம்மளுக்கு பிடிச்சவற்றிலிருந்து நம்ம தர்மம் செய்யறது. நாலாவது முந்திய வேதங்களை நம்புதல். அஞ்சாவது ஆகிரத்தை நம்புதல், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆகிரத்துல அல்லாஹ் நம்மள விசாரிப்பாங்கிறத நம்புறது. ஆறாவது மனிதர்களின் தவறுகளை மன்னித்தல். ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கா, நம்மளும் மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்க கூடியவங்களா ஆயிடணும். ஏழாவது மன்னிப்பு கேட்கறது. நான் தப்பு செஞ்சுட்டா நான் உடனே என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். எட்டாவது கோபம் கொள்ளாமல் இருக்கிறது. கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த நம்ம கத்துக்கணும். ஒன்பதாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கறது. அதிகமா நம்ம பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறது. பத்தாவது நம்ம எண்ணங்களை சீர் செய்வது. நான் இது எதுக்காக செய்யறேன், அல்லாஹ்க்காக செய்யறேனா, யாருக்காக, மக்களுக்காக செய்யறேனா, இதெல்லாம் நம்மளுடைய எண்ணத்தை சீர் செஞ்சுட்டே இருக்கணும், சரி பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் பொய் பேசுறதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கொள்வது, தவறுகளை ஒப்புக்கொள்வது, அப்புறம் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது, அப்புறம் ஹலால் ஹராமை கவனம் கொள்வது, அப்புறம் பிறரின் சூழ்ச்சிகளை பொறுமையுடன் எதிர்கொள்வது. எந்த செயல் செஞ்சாலும் இது அல்லாஹ்க்காகவே செய்யறது, அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து செய்யறது. அப்புறம் சமூக வலைத்தளங்களில் நம்ம நேரத்தை குறைத்து கொள்வது. மொபைல்ல நம்ம நேரத்தை அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அதை குறைச்சு கொள்ளணும். அப்புறம் நேரம் எப்படி செலவு ஆகுதுன்னு நம்மளே கவனம் கொள்றது. நம்ம நேரத்தை பயனுள்ளதா கழிக்கிறோமான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிப்பது. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆஃபர்ன்னு சொல்லி நிறைய பொருள்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை தவிர்த்துக்கணும். அப்புறம் பொறாமை கொள்ளாமல் இருத்தல், புறம் பேசாமல் இருத்தல், அப்புறம் அவதூறு பேசாமல் இருத்தல், அப்புறம் சந்தேகம் கொள்ளாமல் இருத்தல், அப்புறம் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்வது, அப்புறம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அப்புறம் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றுவது, அப்புறம் குர்ஆனோட தொடர்பு நம்மளுடைய தொடர்பு அதிகப்படுத்துவது, அப்புறம் பிறருக்காக பிரார்த்தனை செய்வது, பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அப்புறம் வீண் விரயம் செய்யாமல் இருக்கிறது, தேவைக்கு செலவு பண்றது, வீண் விரயம் செய்யாமல் இருக்கிறது, அப்புறம் பெருமை கொள்ளாமல் இருக்கிறது, அப்புறம் நிதானம் கொள்வது, அப்புறம் ஷைத்தானிடத்தில் அல்லாஹ்விடம் அதிகம் பாதுகாப்பு தேடுவது, அப்புறம் நீதியுடன் நடந்து கொள்வது. இப்ப நம்ம உறவினர்களே இருந்தா கூட நம்ம நீதி சொல்லணும்னா நம்ம அவங்க பக்கம் இல்லாம எது நீதியோ அதை பேசக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் பார்வை தாழ்த்தி கொள்வது, மரணத்தை அதிகமா நினைவு கொள்வது, அப்புறம் மனிதர்களுக்கு நடுவில் இணக்கத்தை உண்டாக்குவது. எனக்கு என்னன்னு இல்லாம யாராவது பிரச்சனையில இருக்கும்போது, சண்டை போட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடுவுல நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சா நம்ம சால்வ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் அதிகமா நோன்பு வைப்பது, அப்புறம் பெற்றோர்கிட்ட நல்ல முறையில நடந்து கொள்வது, அப்புறம் முகஸ்துதியில இருந்து விலகி கொள்வது, அப்புறம் அளவு நிர்ணயிக்கிறதுல மோசடி செய்யாம இருக்கிறது, வியாபாரத்துல நியாயமா நடந்துக்கிறது, அப்புறம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியை அடைவது, அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுவது, அப்புறம் மலர்ந்த முகத்துடன் மற்றவங்களை பார்ப்பது, பேசுறது, ரத்த பந்தங்களை பேணி நடப்பது, அப்புறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது, பணக்காரங்களாகட்டும் ஏழைகளாகட்டும் ஒரே மாதிரி சமமா பார்க்கறது,
அப்புறம் யார் நம்மளுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்துவது, நம்ம குடும்பத்தினர்கிட்ட வந்து நம்ம நல்ல முறையில நடந்துக்குவது, நல்ல முறையில பேசுவது, அப்புறம் நம்ம குடும்பத்தையும் நல்லதை சொல்லி ஏவுவது, தொழுகை சொல்றதுக்கு எல்லா நன்மையான விஷயங்களை வந்து அவங்களை வந்து ஏவுறது, அப்புறம் வந்து சுய பரிசோதனை வந்து அப்பப்போ நம்மள வந்து செஞ்சுக்கிறது, அப்புறம் பாவம் செய்தால் வந்து ஒரு நன்மை செய்து பரிகாரம் தேடுவது, அப்புறம் நல்ல எண்ணம் கொள்வது, எப்பவுமே நல்ல எண்ணம் கொள்வது, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை வந்து நல்ல முறையில அவங்கள வந்து உபசரிக்கிறது, அப்புறம் வட்டியை வந்து அறவே தவிர்த்தல், எல்லா விதமான வட்டியில இருந்து வெளியே கொள்வது, அப்புறம் வந்து கெட்ட வார்த்தையை வந்து தவிர்த்து கொள்வது, அப்புறம் கல்வியை வந்து நம்ம கற்ற கல்வியை வந்து பிறருக்கு வந்து சொல்லி கொடுப்பது, அப்புறம் தக்வாவை வேண்டி நம்ம வந்து அதிகமா அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்பது, அப்புறம் ஆரோக்கியத்தை வந்து கவனம் கொள்வது. இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் குரான்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. இதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்புறம் வந்து தொடர்ந்து செய்யணும். இது வந்து நேரம் எடுக்கும். இது வந்து தொடர்ந்து செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அங்கமாவே இது ஆயிடும் இந்த விஷயங்கள். அப்புறம் அதிகமா துவா கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இந்த மாதிரி எனக்கு வந்து முத்தகீன் ஆகணும் யா அல்லாஹ், எனக்கு வழிகாட்டி அல்லான்னு சொல்லி நம்ம அதிகமா நம்மளுக்கு வந்து உதவி யா அல்லாஹ், நான் வந்து இதெல்லாம் நான் வந்து செயல்ல கொண்டு வரணும் யா அல்லான்னு சொல்லி நம்ம அதிகமா அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கே வந்து நம்ம மோட்டிவேஷன் வரும். நம்ம வந்து இன்னும் நிறைய செய்யணும் நம்ம மோட்டிவேஷன் நம்மளுக்கு வரும். இப்ப இந்த கிளாஸ்ல வந்து இதை தான் நம்ம பண்ண போறோம். முத்தகீன் ஆறதுக்கான முதல் முயற்சி நம்ம சில விஷயங்களை எடுத்து ஒரு முத்தகீன் சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து சேல் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதை குறிச்சு வந்து நம்ம பார்க்கலாம், இந்த சார்ட்டை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த சார்ட்ல வந்து 6 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காலை 10 மணி சிந்தித்தேன், மதியம் 2 மணி சிந்தித்தேன், அப்புறம் மாலை 6 மணி சிந்தித்தேன், 4வதா பொய் புறம் அவதூறு பேசவில்லை, 5வதா நன்மை செய்தேன் அதற்கு நன்றி செலுத்தினேன், 6வதா தவறு செய்தேன் அதற்கு பரிகாரம் செய்தேன். ஒன்றும் இல்லை, இந்த நேரத்துல வந்து நம்ம சிந்திக்க போறோம் நம்ம என்ன செய்யறோம்னு. இப்போ 10 மணி 2 மணி அப்புறம் 6 மணி, கொஞ்சம் முன்னாடியே இல்ல பின்னாடி, அந்த நேரம் எக்ஸாக்டா இருக்கணும்னு இல்லை, ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம சிந்திக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யோசிக்கணும் நான் என்ன செய்யறேன். இப்ப நான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கேனா, இல்ல சமைச்சிட்டு இருக்கேனா, இல்லாட்டி டீ குடிச்சிட்டு இருக்கலாம், எது வேணாலும் அந்த நேரத்துல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் நான் சிந்திக்கணும். 2வது வந்து ஏன் செய்யறேன் நான் வந்து யோசிக்கணும். இப்ப சப்போஸ் நான் சமைச்சிட்டு இருக்கேன், எதுக்காக சமைக்கிறேன், அந்த நோக்கத்தை வந்து நான் கண்டறியணும். நான் என் பசங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்லி நான் சமைச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ வீடு வந்து சுத்தமா இருக்கணும் அதுக்காக நான் செய்யறேன். ஸோ எந்த வேணாலும் நோக்கம் இருக்கலாம், அந்த நோக்கத்தை வந்து கண்டறியணும். 3வது வந்து இந்த செயலின் வழியாக இறைவனின் தராசுல இதோட இடை என்ன நான் பார்க்கணும், இதோட மதிப்பு என்ன. இது வந்து அல்லாஹ்வுடைய தராசுல வந்து கனமா இருக்க போதா இல்ல லேசா இருக்க போதா, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா இல்ல வந்து தடுக்கப்பட்ட அமலா, இது எது வேணாலும் இருக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கலாம், மொபைல்ல வந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் இல்லாட்டி நான் மற்றவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கலாம், இல்லாட்டி நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லாட்டி வந்து எது வேணாலும் எந்த செயலா வேணாலும் இருக்கலாம். இதோட மதிப்பு என்ன, நான் செய்யக்கூடிய மதிப்பு என்னன்னு நான் வந்து சிந்திக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த செயல் வந்து அதிகபட்சமா ஒரு 10 இல்ல 20 செகண்ட் எடுக்கும், அவ்வளவுதான். அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போ டிக் போட போறேன் எல்லாத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 10 மணிக்கு சிந்திச்சேன்னா டிக்கு போட்டுக்கணும், சிந்திக்கலன்னா ராங் போட்டுக்கணும். அப்புறம் வந்து 2 மணி 6 மணி டிக் போட்டுக்கணும். அப்புறம் பாருங்க என்ன இருக்குன்னா 4வதா பொய் புறம் அவதூறு பேசினா, இதுதான் வந்து நாவினால் செய்யக்கூடிய பெரிய பாவங்கள்ல இதுதான். ஸோ இது வந்து நான் செஞ்சேனா செய்யலையா, செஞ்சேனா டிக்கு போடணும், இல்லாட்டி வந்து ராங் போடணும். அப்புறம் 5வதா வந்து நான் வந்து நம்ம செய்யக்கூடிய நல்லது வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏதாவது நிறைய நல்லது செஞ்சிருப்போம், அதுல ஏதாவது ஒரு நல்லது எடுத்துட்டு இது யார் சொல்லி நான் செஞ்சேன், இது யாருக்காக செஞ்சேன்னு யோசிச்சு அவங்களுக்காக மனதளவுல இருந்து நம்ம துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் வந்து அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தணும். அல்லாஹ்க்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் இந்த நல்லது வந்து நம்ம செஞ்சிருக்கோம், அது நம்ம செய்யணும். அப்புறம் 6வதா வந்து நான் யோசிக்கணும், ஏதாவது நான் தப்பு செஞ்சேனா யோசிச்சு பார்க்கணும். அப்படி தப்பு செஞ்சா அதுக்காக நான் பரிகாரம் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் வந்து
நான் வந்து இது வந்து மனித உரிமை சம்பந்தப்பட்டதுன்னா யார் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து நம்ம போய் சாரி கேட்கணும். நேரடியாவோ இல்ல போன்லயோ போய் சாரி கேட்கணும். இதுலதான் ரொம்ப சிக்கல் இருக்கு. ஏன்னா ஷைத்தான் இதை தான் பண்ண விட மாட்டான். ஏன்னா நம்மளுடைய ஆணவம் ஆகட்டும், ஈகோ ஆகட்டும், இதெல்லாம் தடுக்கும். நம்ம அதையும் மீறி நம்ம போய் பண்ணணும். இல்லாட்டி ஏதாவது தர்மம் செய்யணும். அப்புறம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சிந்திக்காவது செய்யணும். நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், நான் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு இல்லைனாலாவது ஒரு கொஞ்ச நாள்ல வந்து நம்ம அவங்க கிட்ட சாரி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த சாட் தான் நம்ம வந்து டெய்லி பண்ண போறோம். இது வந்து ஒரு மாசம் வந்து நம்ம பார்க்க போறோம். இது பண்ணி இது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இது மூலியமா வந்து நம்ம இறைவனை வந்து சிந்திக்க போறோம். இப்போ அல்லாஹ்வுடைய அறிவு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒழுங்குபடுத்தும். அதுவும் இது குர்ஆனுடைய முக்கியமான போதனையா இருக்கு. சோ இப்படி நம்ம நினைவு கூறும் போது இப்போ வந்து நம்ம வெறும் 3 நேரம் தான் எடுத்திருக்கோம். அப்புறம் போக 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 இன்னும் அதிகமான நேரங்கள் நம்ம எடுத்து நம்மளே நம்ம என்ன செய்யறோம் சிந்திக்கணும். இது வந்து இந்த செயலுடைய மதிப்பெண்ணா, அல்லாஹ் கிட்ட இதோடைய மதிப்பெண்ணா, இது எதுக்காக செய்யறேன், ஏன் செய்யறேன், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளே சரி பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்.